நீங்க ஒரு ஹாலிவுட் ஹைஜாக் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். 2023ல ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்டுல ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற படம் தான் 97 மினிட்ஸ். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஃபிளைட்ல வந்து பேசஞ்சர்ஸ் மாதிரி டெரரிஸ்ட் உள்ள வந்து அந்த ரன்னிங் ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி பேசஞ்சர்ஸை வந்து ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சு கவர்மெண்ட்டுக்கு சில டிமாண்ட்ஸ் பண்றாங்க. அவங்க டிமாண்ட் பண்ண மாதிரி கவர்மெண்ட் அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் செஞ்சாங்களா? இவங்ககிட்ட இருந்து அந்த பேசஞ்சர்ஸை வந்து கவர்மெண்ட் எப்படி காப்பாத்துனாங்களா காப்பாத்தலையா அப்படிங்கிற ஒரு ஹைஜாக் சீரியஸ் பிலிம் தான் இந்த 97 மினிட்ஸ். படத்தோட ஓப்பனிங்லயே படம் வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடும். ரொம்ப நேரம் ஸ்டோரி செட் பண்ணி அதெல்லாம் இருக்காது. ஓப்பனிங்லயே படம் ஸ்டோரிக்குள்ள போயிடும். ஆரம்பமே ஹைஜாக் தான். படம் வந்து இப்ப நம்ம தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துருக்க பயணம் படம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒரு ஹாலிவுட் பிலிம் அப்படிங்கிறப்ப படம் வந்து ரொம்ப கிராண்டா, சிஜி ஒர்க்லாம் ரொம்ப பயங்கரமா. ஏன்னா பயணம் படம் வந்து 2011 நினைக்கிறேன், இது 2023 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு லாங் டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறப்ப இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பயங்கரமா அந்த சிஜி ஒர்க்கை வந்து நல்லா எலவேட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறப்ப. இந்த படத்துக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் வருது. ஒரு ரன்னிங் ஃபிளைட்டை வந்து ஏர்லயே ஹைஜாக் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் காட்டுறாங்க. டெக்னிக்கலா எந்தெந்த விஷயங்கள் பாசிபிள் அப்படிங்கிறதையுமே ரொம்ப கிளியரா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து படத்துக்குள்ள நிறைய சீரியஸான டைம் வருது. நிறைய படம் வந்து ஒன் ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆக நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகுது. படத்துல நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்க சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப படம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கும். சடனா அவங்க பாத்ரூம்ல கூட்டு போய் யாரா 2 பேர் ஜலபுல ஜங்குக்கு எரோட்டிக் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அது எதுவுமே இல்லாம படம் வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் போகுது. வேற எங்கிட்ட அவுட் ஆஃப் ஜோன்ல போய் வேற ஏதாவது எரோட்டிக் காட்சிகள், ரொமான்ஸ் அந்த மாதிரி எங்கிட்டுமே டிராவல் ஆகல. இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் படம் ஓவரா டிராவல் ஆகுது. படம் ஒரு 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 டீசென்ட்டான ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான். படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.